வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் சரவணகுமார். தலைப்புச் செய்திகள். நாட்டில் கடந்த 10 ஆண்டுகளில் விவசாய கடன்களின் எண்ணிக்கை 3.5 மடங்கு அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். உலக பிரெய்லி தினத்தை முன்னிட்டு பார்வை குறைபாடுடைய மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு தேசிய அளவிலான பல்வேறு போட்டிகள் இன்று நடத்தப்பட்டன. புதுச்சேரியில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ரூபாய் 750 வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என்று முதலமைச்சர் திரு ரங்கசாமி அறிவித்துள்ளார். புதுச்சேரியில் கட்டாய ஹெல்மெட் சட்டம் அமலாக்கம் குறித்து பத்திரிகையாளர்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இனி விரிவான செய்திகள். நாட்டில் உள்ள கிராமங்களை வளர்ச்சி மற்றும் வாய்ப்புகளுக்கான துடிப்புமிக்க மையங்களாக மாற்றி ஊரக இந்தியாவை அதிகாரமிக்கதாக மாற்றுவதில் மத்திய அரசு உறுதியாக உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். 2014ஆம் ஆண்டு முதல் கிராமப்புற மக்கள் கண்ணியமாக வாழ்வதற்கான அனைத்து முன்னுரிமைகளையும் அரசு வழங்கி வருவதாகவும் பிரதமர் தெரிவித்தார். ஒவ்வொரு கிராமங்களுக்கும் தேவையான அடிப்படை வசதிகளை வழங்குவதற்காக ஒரு இயக்கம் துவங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். புதுடெல்லி பாரத் மண்டபத்தில் இன்று துவங்கி வரும் 19ஆம் தேதி வரை நடைபெறும் கிராமின் பாரத் பெருவிழாவை தொடக்கி வைத்து பேசுகையில் பிரதமர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த பாரதம் 2047ஆம் ஆண்டுக்கான உறுதியான ஊரக இந்தியா கட்டமைப்பு என்ற கருப்பொருளின் அடிப்படையிலும் கிராமம் வளர்ந்தால் தேசமும் வளரும் என்ற குறிக்கோளின் அடிப்படையிலும் இந்த கிராமின் பாரத் பெருவிழா கொண்டாடப்படுகிறது. கிராமப்புற சமுதாயத்தின் தன்னிறைவுக்காக PM கிசான் திட்டத்தின் மூலம் விவசாயிகளுக்கு 3 லட்சம் கோடி ரூபாய் நிதியுதவி வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்த பிரதமர், கடந்த 10 ஆண்டுகளில் விவசாய கடன்களின் எண்ணிக்கை 3.5 மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் பல்வேறு பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். தூய்மையான குடிநீர் லட்சக்கணக்கான கிராமங்களில் உள்ள ஒவ்வொரு வீடுகளுக்கும் விநியோகிக்கப்படுவதாகவும் தூய்மை பாரத இயக்கம், பிரதமரின் வீடு கட்டும் திட்டம், ஜல்ஜீவன் இயக்கம் உள்ளிட்ட முயற்சிகள் கிராமப்புறங்களின் பயன் மற்றும் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு எடுக்கப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார். மின்னணு தொழில்நுட்பம் மூலம் நாட்டின் சிறந்த மருத்துவர்கள் மற்றும் மருத்துவமனைகள் கிராமங்களோடு இணைக்கப்பட்டு இணைய வழியிலான மருத்துவ சேவைகள் வழங்கப்படுவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். உலக பிரெய்லி தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. முற்றிலும் பார்க்கும் திறன் இழந்தோருக்கு, சிறிய பார்வை குறைபாடு உள்ளோருக்கும் தகவல்களை தெரிவிப்பதில் பிரெய்லியின் முக்கியத்துவம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் பிரெய்லி தினம் கடைபிடிக்கப்படுகிறது. பார்வையற்றோர்கள் தங்களது கைகளால் தொட்டு உணர்ந்து தகவல்களை தெரிந்து கொள்ளும் விதத்தில் லூயிஸ் பிரெய்லி என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்டதே பிரெய்லி முறை. அவரை கௌரவிக்கும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 4ஆம் தேதி உலக பிரெய்லி தினம் கடைபிடிக்கப்படும் என்று 2018ஆம் ஆண்டு ஐநா சபை அறிவித்தது. ஒவ்வொரு எழுத்து மற்றும் எண்ணை 6 புள்ளிகள் கொண்ட குறியீடுகள் மூலம் தொட்டு உணர்ந்து பார்வை குறைபாடு உள்ளோர் பிரெய்லி முறையில் புத்தகங்கள் மற்றும் பத்திரிகைகளை படித்தும் எழுதியும் தகவல்களை பரிமாறிக்கொள்வர். உலக பிரெய்லி தினத்தை முன்னிட்டு பார்வையற்றோருக்கான தேசிய கூட்டமைப்பு இன்று புதுடெல்லியில் நிகழ்ச்சி ஒன்றுக்கு ஏற்பாடு செய்திருந்தது. பார்வை குறைபாடு உள்ள மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்காக நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இன்று பிரெய்லி முறையில் வாசித்தல், எழுதுதல் மற்றும் விவாதங்கள் உள்ளிட்ட போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டன. இந்தியாவில் பார்வை குறைபாடு உள்ளோருக்கு அதிகாரம் அளித்து கல்வி, வேலைவாய்ப்பு, அவர்களுக்கான உரிமைகளை நிலைநாட்டுதல் மற்றும் ஒட்டுமொத்த நலனுக்காக அரசு பல்வேறு முன்முயற்சிகளை எடுத்து வருகிறது. பார்வை குறைபாடு உள்ளவர்களுக்கு அதிகாரம் அளிப்பதற்கான தேசிய நிறுவனம், பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கான மாதிரி பள்ளிகள், பிரெய்லி மேம்பாட்டு பிரிவு, தேசிய அணுகத்தக்க நூலகத்தின் பிரெய்லி மொழியின் இணைப்பு உள்ளிட்டவை மூலம் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் பெரும் பயனடைகின்றனர். சுஃபி துறவி குவாஜா மைதீன் சிஸ்தியின் நினைவு நாளை முன்னிட்டு ராஜஸ்தான் மாநிலம் அஜ்மீரில் உள்ள ஷரீப் தர்காவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி சார்பில் போர்வை காணிக்கையாக வழங்கப்பட்டது. ஒவ்வொரு ஆண்டும் சுஃபி பிரிவை சேர்ந்த இஸ்லாமிய துறவி குவாஜா மைதீன் சிஸ்தியின் நினைவு நாளை குறிக்கும் உர்ஸ் பண்டிகை ராஜஸ்தான் மாநிலம் அஜ்மீரில் கொண்டாடப்படுவது வழக்கம். இவ்வாண்டு கொண்டாட்டங்களில் கலந்து கொண்ட மத்திய சிறுபான்மையர் விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு பிரதமர் சார்பில் போர்வையை காணிக்கையாக வழங்கினார். குவாஜா சாஹிப் உலக நலனுக்காக விட்டுச் சென்ற கருத்துக்கள் அழிக்க முடியாதவை என்றும் அவரின் அன்பு மற்றும் நல்லிணக்க கோட்பாடுகளில் உலகெங்கிலும் உள்ள மக்கள் ஆழ்ந்த நம்பிக்கை வைத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி சுஃபி துறவி குறித்து வெளியிட்ட செய்தியையும் திரு கிரண் ரிஜிஜு நிகழ்ச்சியின் போது வாசித்தார். பின்னர் தர்காவின் இணையதளம் மற்றும் கரீப் நவாஸ் என்ற யாத்ரிகளுக்கான செயலியையும் அமைச்சர் துவக்கி வைத்தார். மத்திய இணையமைச்சர் பாக்ரி சௌத்ரி, சிறுபான்மையின் அமைச்சகத்தின் செயலர் டாக்டர் சந்திரசேகர் குமார், பிஜேபியின் சிறுபான்மையர் பிரிவின் தேசிய தலைவர் திரு ஜமால் சித்திகி உள்ளிட்டோரும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள். ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான
@airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற ஃபேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம். எமது டெல்லி ஆகாஷ்வாணி செய்திப் பிரிவின் NST சமூக ஊடகங்களான @airnewsalerts என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் என்ற ஃபேஸ்புக் பக்கத்தையும், ஏர் நியூஸ் அலர்ட்ஸ் என்ற இன்ஸ்டாகிராம் தளத்தையும், நியூஸ் ஆன் ஏர் அபிஷியல் யூடியூப் சேனலையும், நியூஸ் ஆன் ஏர் செயலி மற்றும் இணையதளத்தையும் அணுகலாம். செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரியில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஒவ்வொரு ஆண்டும் அரசு சார்பில் கரும்பு, பச்சரிசி, வெல்லம், முந்திரி, திராட்சை, கல்கண்டு உள்ளிட்டவை பொங்கல் தொகுப்பாக பொதுமக்களுக்கு வழங்கப்படுவது வழக்கம். இவ்வருடம் பொங்கல் பண்டிகைக்கு பொங்கல் தொகுப்பிற்கு பதிலாக அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ரூபாய் 750 அவரவர் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என்று முதலமைச்சர் திரு ரங்கசாமி அறிவித்துள்ளார். புதுச்சேரியில் வரும் 12ஆம் தேதி முதல் கட்டாய ஹெல்மெட் சட்டம் அமலாக உள்ள நிலையில் நேரு வீதியில் உள்ள போக்குவரத்து காவல்துறை அலுவலகத்தில் இன்று காலை பத்திரிகையாளர்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இது குறித்து கூடுதல் தகவல் தருகிறார் எமது செய்தியாளர். புதுச்சேரி போக்குவரத்து காவல்துறை சார்பில் ஆங்காங்கே விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது. மேலும் பொதுமக்களை ஊக்குவிக்கும் வகையில் வினாடி வினா போட்டிகள் நடத்தப்பட்டு அதில் வெற்றி பெறுவர்களுக்கு இலவச தலைக்கவசமும் வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் புதுச்சேரியில் அச்சு மற்றும் ஊடகத்துறையில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு புதுச்சேரி போக்குவரத்து துறை சார்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நேரு வீதி செஞ்சிசாலை சந்திப்பில் உள்ள போக்குவரத்துறை அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிக்கு போக்குவரத்து துறை முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் பிரவீன்குமார் திரிபாதி தலைமை தாங்கினார். இதில் கலந்து கொண்ட பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களுக்கு போக்குவரத்து விழிப்புணர்வு குறித்து வினாடி வினா நடத்தப்பட்டது. இதில் சரியான பதில் கூறிய நபர்களுக்கு போக்குவரத்து காவல்துறை சார்பில் இலவசமாக ஹெல்மெட் வழங்கப்பட்டது. மேலும் அனைவரும் கட்டாயமாக வருகிற 12ஆம் தேதி முதல் ஹெல்மெட் அணிய வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டது. ஆகாஷ்வாணி செய்திகளுக்காக கந்தன் கருணாகரன். புதுச்சேரி மாநிலம் ஏனாம் பிராந்தியத்தில் ஏனாம் மக்கள் தன்னார்வல அமைப்பு மூலம் தூய்மை பணி மேற்கொள்ளப்பட்டது. புதுடெல்லிக்கான புதுச்சேரியின் சிறப்பு பிரதிநிதி திரு மல்லாடி கிருஷ்ணராவ் தலைமையில் சுமார் 500 தன்னார்வலர்கள் இன்று நடைபெற்ற இந்த ஒருநாள் தூய்மை பணியில் ஈடுபட்டனர். முன்னதாக GMC பாலயோகி மைதானத்தில் நிகழ்ச்சியின் முக்கியத்துவம் குறித்து நடைபெற்ற கூட்டத்தில் திரு மல்லாடி கிருஷ்ணராவ், மண்டல நிர்வாகி திரு R முனுசாமி, நகராட்சி ஆணையர் திரு கண்டுவெள்ளி ராமகிருஷ்ணா உள்ளிட்டோர் உரை நிகழ்த்தினர். இந்தியாவின் அணு ஆராய்ச்சி திட்டங்களின் முக்கிய சிற்பியும் மூத்த விஞ்ஞானியுமான டாக்டர் ராஜகோபால் சிதம்பரம் இன்று காலை மும்பையில் காலமானார். 88 வயதான அவர் நீண்ட நாட்கள் நோய்வாய்ப்பட்டு சிகிச்சையில் இருந்தார். இந்தியாவின் அணு ஆயுத கட்டமைப்பு திட்டங்களில் டாக்டர் சிதம்பரம் முக்கிய பங்காற்றியுள்ளார். 1974ஆம் ஆண்டு நிகழ்த்தப்பட்ட இந்தியாவின் முதல் அணு ஆயுத சோதனை மற்றும் அணுசக்தி நாடாக இந்தியாவை பிரகடனப்படுத்திய 1998ஆம் ஆண்டின் பொக்ரான் 2 சோதனையிலும் இவர் தமது பங்களிப்பை வழங்கியுள்ளார். மத்திய அரசுக்கான முதன்மை அறிவியல் ஆலோசகர், பாபா அணு ஆராய்ச்சி மையத்தின் இயக்குனர், அணுசக்தி ஆணையத்தின் தலைவர் உள்ளிட்ட உயர் பதவிகளையும் இவர் வகித்துள்ளார். டாக்டர் ராஜகோபால் சிதம்பரத்திற்கு 1975ஆம் ஆண்டு பத்மஸ்ரீ விருதும் 1999ஆம் ஆண்டு பத்ம விபூஷன் விருதும் வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக கடலோர தமிழகத்தின் ஓரிரு இடங்கள், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் இன்றும் நாளையும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த பகுதிகளில் பொதுவாக காலை வேளையில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என்றும், தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் எச்சரிக்கையுடன் இருக்கும்படி வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 38வது தேசிய விளையாட்டுக்கான ஜோதி தேஜஸ்வினி இன்று உத்தரகாண்ட் மாநிலம் பாகேஷ்வர் வந்தடைந்தது. இம்மாதம் இறுதியில் உத்தரகாண்ட் மாநிலத்தில் முதல் முறையாக இப்போட்டிகள் நடத்தப்பட உள்ளன. உத்தரகாண்ட் முதலமைச்சர் திரு புஷ்கர் சிங் தாமி சென்ற மாதம் 26ஆம் தேதி இந்த தேஜஸ்வினி ஜோதி ஓட்டத்தை ஹல்துவானி நகரில் இருந்து கொடியசைத்து துவக்கி வைத்தார். 13 மாநிலங்கள் வழியாக 99 இடங்களுக்கு பயணித்து இம்மாதம் 25ஆம் தேதி இந்த ஜோதி டெஹ்ராடூன் வந்தடையும். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் கடந்த 10 ஆண்டுகளில் விவசாய கடன்களின் எண்ணிக்கை 3.5 மடங்கு அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். உலக பிரெய்லி தினத்தை முன்னிட்டு பார்வை குறைபாடுடைய மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு தேசிய அளவிலான பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டன. புதுச்சேரியில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ரூபாய் 750 வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என்று முதலமைச்சர் திரு ரங்கசாமி அறிவித்துள்ளார். புதுச்சேரியில் கட்டாய ஹெல்மெட் சட்டம் அமலாக்கம் குறித்து பத்திரிகையாளர்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.